உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்போ உனக்கு என் மேல காதல் இல்லையா? அது எப்பவும் வராது. உனக்கும் கார்த்திக்கும் வீட்ல தானே பேசி முடிவு பண்ணாங்க. ஆ, இங்க பாரு கதிர், ஊருக்கு தான் இது அரேஞ்ச் மேரேஜ். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ் தான். எப்படி? நானும் கார்த்திக் சாரும் லவ் பண்ணோம். வீட்டை சொல்ல பயமா இருந்தது. ஆனா எப்படியோ அதிர்ஷ்டத்துல அப்பாவே கார்த்திக் சார எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நடந்துருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எங்க காதல் சேர்ந்திருக்கு. இதுல நீயே வந்து இந்த மாதிரி குழப்பம் பண்ற. சாரி தானா, இப்படி உங்களுக்குள்ள லவ் இருக்கும்னு நான் நினைக்கல. இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எதுவும் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேன். அதான் இப்ப சொல்லிட்டால. இங்க பாரு கதிர், ப்ளீஸ் இதுல எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. கார்த்திக் சார் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுவேன். நீ விளையாட்டா ஏதாவது பண்றேன்னு எங்களை பிரிச்சிடாத. கார்த்திக் சார பத்தி ஏதாவது தப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. சாரி தானா, எனக்கு புரியுது. நான் ஏதோ ஒரு டவுட்ல தான் அப்படி சொன்னேன். ஆனா அதுவே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதான் கதிர் நானும் சொல்றேன், எங்களுக்குள்ள உன்னால பிரச்சனை வரக்கூடாது. கண்டிப்பா என்னால உங்களுக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் வராது. பரவாயில்ல, நீ இவ்ளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கதிர். என்னதானா, நம்பிட்டியா? நான் சும்மா தான் சொன்னேன். கொஞ்சம் நல்லவனா நடிக்கலான்னு பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் செட் ஆகல. ஏய், என்னடா சொல்ற? அது எப்படி? இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஃப்ராட நான் வர விட்டுருப்பேன்? ஃப்ராடா? கதிர் வேண்டாம், அவர் இப்படி எல்லாம் பேசாத. இந்த பாருதனா, கார்த்திக் ஏதோ ஒரு தப்பு பண்ண வந்தான். அது மட்டும் இல்ல, அவன் சென்னையில கோச்சா இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு விஷயத்துல மாட்டிருக்கான். அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க? ப்ளீஸ் என் லவ்வோட விளையாடாத. இங்க பாரு, உன் லைஃப் மொத்தமா விளையாட்டா போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். இங்க பாருதனா, ஆரம்பத்துல நான் சொன்னதெல்லாம் நம்பி நீ ஏமாந்துட்டல்ல. நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கார்த்திக் ஏதோ ஒண்ணு மறைக்கிறான். அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அது தெரிஞ்சா போதும், அவனை ஓட விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? நான் வரேன், பாய். தனா, அப்புறம் இந்த கார்த்திகை பத்தி எனக்கு இருக்கிற டவுட் நமக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா அது கார்த்திக்கு தெரிஞ்சா அந்த எவிடன்ஸ் அழிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிடுவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.